அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குவைத்தில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். குவைத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் மீதான ஒரு தாக்குதலை தற்பொழுது ஈரான் ஆனது நடத்தியுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது தெரிவித்தது. குவைத்தில் இருக்கக்கூடிய இரண்டு, அதாவது மினா அல் அகமதி மற்றும் மினா அப்துல்லா ஆகிய இரண்டு எண்ணெய் கிடங்குகளில் தற்பொழுது இந்த தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும், மினா அல் அகமதியை பொறுத்தளவில் அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கிடங்காக பார்க்கப்படுகிறது. சுமார் நாளொன்றுக்கு 7,30,000 அதிகமான பேரல்கள் எண்ணெயை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த அந்த ஒரு நிறுவனத்தினுடைய இடத்தின் மீது தற்போது தாக்குதலானது நடைபெற்றுள்ளதாக குவைத் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. இருப்பினும் பெரிய பாதிப்புகள் இல்லை என்றும், அதே போல சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய யான்பு பகுதியில் இருக்கக்கூடிய சம்ரீப் எண்ணெய் கிடங்கிலும் தற்பொழுது அந்த ஒரு தாக்குதல் நடைபெற்றதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. சவுதியினுடைய அராம்கோ மற்றும் எக்ஸோன் மொபைல் ஆகியவற்றின் ஒரு இணைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பாக கருதப்படும் இந்த ஒரு சாம்ரீப் பகுதியும் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கும் நிலையில் அதற்கு அந்த பாதிப்புகளை அசஸ்மெண்ட் செய்யும் பணிகளானது நடைபெற்று வருவதாக சவுதியினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. இன்று காலை விழுந்த அந்த ட்ரோன் தாக்குதலில் சேதமானது ஏற்பட்டுள்ளது. பெரிய அளவிலான சேதங்கள் எதுவும் இல்லை என்ற ஒரு தகவலும் சவுதியினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் தற்பொழுது உறுதிப்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.